அடுத்த அட்டாக் கியூபா, ட்ரம்ப் அறிவிப்பால் பரபரப்பு, இராணுவத்தை தயார்படுத்தும் பென்டகன். சர்வதேச அரசியல் சூழலில் நிலவும் அசாதாரண நிலையில் பல நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் சிக்கலாக்கி வருகிறது. குறிப்பாக பொருளாதார தடைகள், எரிசக்தி விநியோக கட்டுப்பாடுகள் மற்றும் ஆட்சி மாற்றம் இணைந்து சில புதிய பதற்றங்களை உருவாக்குகின்றன. இத்தகைய சூழ்நிலையில் அமெரிக்கா மற்றும் கியூபா இடையே மீண்டும் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. அமெரிக்கா வெனிசுலா நாட்டில் தாக்குதல் நடத்தி அந்நாட்டின் அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கைது செய்து நாடு கடத்திய பின்பு ட்ரம்ப் அடுத்த தாக்குதல் கியூபா மீதுதான் பேசினார். ஆனால் அதன் பின்பு ட்ரம்பின் முக்கிய இலக்காக ஈரான் மாறியது. இந்த நிலையில் ட்ரம்ப் மீண்டும் கியூபா மீது கவனத்தை திருப்பியுள்ளார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை பென்டகன் கியூபாவுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைக்கான முன்னேற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. USA டுடே வெளியிட்ட அறிக்கையின்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டால் உடனடி தாக்குதலுக்கு தயாராக இருக்கும் வகையில் பல்வேறு சாத்தியமான சூழ்நிலைகளில் எப்படி தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் என்பது குறித்து ஆய்வுகளை பென்டகன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக பாதுகாப்புத்துறை வெளியிட்ட விளக்கத்தில் அனைத்து வகையான அவசர நிலைகளுக்கும் திட்டமிடுவது வழக்கமான செயல்முறை என்று தெரிவித்துள்ளது. எனினும் கியூபா மீதான இராணுவ நடவடிக்கை திட்டங்கள் குறித்து வெளிப்படையான விவரங்கள் கொடுக்கப்படவில்லை. 2026 தொடக்கத்தில் இருந்து அமெரிக்கா கியூபாவுக்கு செல்லும் எண்ணெய் விநியோகத்தை கட்டுப்படுத்தியதன் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு மோசமடைந்தது. மேலும் கியூபாவில் அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அமெரிக்க நிர்வாகம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது. அதே சமயம் பொருளாதார ஒப்பந்தங்கள் மூலம் பதற்றத்தை குறைக்க முயற்சிகளும் நடைபெறுகின்றன. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு முடியும் என்பது தெளிவாக இல்லை. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சமீபத்தில் கியூபாவை குறித்து வெளியிட்ட கருத்துகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. தேவையானால் கியூபாவை கைப்பற்றலாம் அல்லது விடுவிக்கலாம் என்ற அவரது கருத்து அரசியல் மற்றும் இராணுவ நடவடிக்கைகள் குறித்து சந்தேகங்களை அதிகரித்துள்ளது. இதற்கு கியூபா அதிபர் மிக்கல் டியாஸ் கானல் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக எச்சரித்துள்ளார். நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க போராடுவோம் என்று மிக்கல் டியாஸ் கூறியது இரு நாடுகளுக்கு இடையேயான பதற்றம் தீவிரமடைந்துள்ளதை காட்டுகிறது. மேலும் கியூபா ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்ற அமெரிக்க குற்றச்சாட்டுகளும் இராணுவ தாக்குதலை சிக்கலாக்குகின்றன. அமெரிக்கா கியூபா உறவில் தற்போது உருவாகியுள்ள இந்த பதற்றம் உலக அரசியல் சமநிலைக்கு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக தென் அமெரிக்காவில் உருவாகியுள்ள இந்த பதற்றம் மூலம் உலகம் முழுவதும் பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளதை காட்டுகிறது.